66,44,000 பேர் வந்துட்டு இடம் பெயர்ந்துட்டாங்க அப்படின்னோம்னா, அப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபார்மை கொடுத்துருக்க முடியாது இல்லையா? 100% ஆஃப் எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் டிஎன் அப்படின்னு போட்டு அந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ள 18 வயசு நிரம்பி இருக்காங்களோ அவங்க வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்காளராக. நான் என்ன கேட்குறேன்னா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அவங்க பதிவு பண்ணலையா? யாருக்கு ஒருத்தரோட பண்ணலையா? லூசுத்தனமாக பேசிட்டு இருக்கிறாங்க இந்த எடப்பாடி பழனிசாமியும் இவரும். என்னது இதெல்லாம்? இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஷிஃப்ட் ஆனவங்க யார்? செத்தது யார்? ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சியை நான் பார்த்ததே இல்லைங்க. முட்டாள்தனமாகவே பேசிக்கிட்டு உளறிக்கிட்டு. இப்போ விஜய் பேசலாம், விஜய்க்கு வந்துட்டு அதுக்கான அவர் வந்துட்டு ஜேம்ஸ் பாண்ட் 007 மாதிரி அவர் எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் புழுவலாம். ஏன்னா ஒன்றும் தெரியாது. எந்த பாஜகவோட இருந்து நான் கிரீடத்தோடு சுற்றிக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு கிரீடம் இல்லாத நடுத்தரில் அலைஞ்சிட்டு இருக்கிறேன்னே. இதே நாள் தான் உங்களுக்கு நாளைக்கும் 26 தேர்தலுக்கு அப்புறம் இதே தான் உங்களுடைய நிலைமை. ஜெயலலிதா இருந்தாலும் பதறி அடிச்சுட்டு பேசியிருக்கோம், இது என்னது இது கதை அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஏன் அமித்ஷா ஜெயிச்சு கொடுப்பாரு. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலை நாம் சந்திக்கின்றவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் செயற்பாட்டாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுக்கு பிறகு அதனுடைய ரிசல்ட் ஒரு டிராஃப்டை வெளியிட்டு இருக்கிறது தேர்தல் ஆணையம். இதுல பீகாரை காட்டிலும் பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு நிகராக 97,37,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு நம்பர். ஏன்னா தேர்தல் முடிவுகள் அப்படின்றது மிக சொற்பமாக 2000, 3000 வாக்குகள்ல முடிவு செய்யப்படும். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 1 கோடிக்கு நிகரான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு நீங்க மறுபடியும் விண்ணப்பிக்கலாம், ஜனவரி வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்னது? அடிப்படையிலேயே என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ இந்த நேற்று வெளியிடப்பட்ட அந்த டிராஃப்ட் வரை வாக்காளர் பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை 6,41,00,000 இருந்துட்டு 5,43,00,000 வந்திருக்குது. இங்கே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் வந்துட்டு பட்டியலில் இடம் பெறல. அதில் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரு 27 லட்சம் பேர் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அந்த அவங்க வாழ்ந்த இடத்துல வந்துட்டு வேறு இடத்துக்கு அவங்க மாறி போயிட்டாங்க, பர்மனெண்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு ஒரு 66,44,000 பேர் அவங்க சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஸோ மொத்தமாக ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது இல்லாத டபுள் 2 இடத்துல அவங்க வந்துட்டு வாக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு 3,40,000 பேர். அது நம்ம இது பண்ணிக்க வேணாம். இப்போ இந்த 27 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்றதும் 66,41,881 பேர் வந்துட்டு நாங்கள் வாழ்விடங்களிலிருந்து வேறு இடத்துக்கு மாறி போயிட்டாங்க அப்படின்றது தான் இங்கே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது 2 செட் தான். சற்றப்போ பார்த்தீங்கன்னா 93 லட்சம் வாக்காளர்கள் வராங்க. இறந்தவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு வீட்லேயும் நீங்கள் அந்த ஃபார்மை கொடுக்கும் போது, எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுக்கும் போது அதில் வந்துட்டு சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு எழுதியவே கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருந்த அந்த மூத்தவர் இந்த எண்டில் இருந்தவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இறந்தவருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வரலாம். ஆனால் அதையும் யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க இறந்த வாக்காளர் பேர் இன்னமும் இருக்குது, வாக்காளர் பட்டியலில் இருக்குது, இவங்க நீக்கலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி இருக்கிறவங்களுடைய பேரை இறந்துட்டாங்கன்னு கூட சேர்த்துருக்கலாம். அதை பீகாரில் நடந்துச்சு. அது ஒரு கவலைக்கிடமான ஒன்று. அது மாதிரி இருக்காதான்னு இங்கே பார்க்கணும். 2வது விஷயம், 66,44,000 பேர் வந்துட்டு இடம் பெயர்ந்துட்டாங்க அப்படின்னோம்னா, அப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபார்மை கொடுத்துருக்க முடியாது இல்லையா? எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருக்க முடியாது இல்லையா? நீங்கள் போனீங்க, அவங்க இல்லை அப்படின்னோம்னா எஸ்ஐஆர் ஃபார்மை உங்களுக்கு கொடுத்துருக்க முடியாது இல்லையா? அப்போ எப்படி 100 விழுக்காடு ஃபார்ம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க? ஆமாம், நாங்கள் டிஜிட்டலாக மாற்றிட்டோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு கொடுத்து எப்படி நீங்கள் சொன்னீங்க? நீங்கள் இப்போ இந்த 66,44,000 பேர் அப்படின்றவங்க 10% மேலே வருது, 11% வருது. நீங்கள் ஒரு 85% தான் நாங்கள் கொடுத்தோம், இல்லாட்டி 90% தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பரவாயில்ல, ரைட்டு, ஓகே அப்படின்லாம். 100% நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேட்டி கொடுத்துருக்குறீங்க, உங்களோட அஃபீஷியல்ஸ் பேட்டி கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடுல. அப்படி இருக்கும்போது அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இது வந்துட்டு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த செய்தி போன 12ஆம் தேதி, இன்னிலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான். அது வந்துட்டு 100% ஆஃப் எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் டிஎன் அப்படின்னே போட்டு அந்த செய்தியை கொடுத்துருக்குறாங்க. இன்னமும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியும், முதல்ல 80% கொடுத்தாங்க, அப்புறம் 85நாங்க, அப்புறம் 90நாங்க, 92நாங்க, 94ன்றாங்க, 96, 98 இப்படி சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 12ஆம் தேதி வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க, 11ஆம் தேதி சொல்லியிருக்காங்க 100% நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுதே, அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் வந்துட்டு
கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இப்போ இந்த வாக்காளர் பட்டியலில் வந்துட்டு 100% டிஜிட்டைசேஷன் நீங்கள் பண்ணிட்டேன் அப்படின்றீங்களே, எப்படி வந்துட்டு அதில் வந்துட்டு ஆப்சண்ட்டு, ஷிஃப்டடு, டெட்டு இவங்கலாம் இருப்பாங்களா? அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபார்ம் கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு இந்த அஃபிஷியல் என்ன சொல்கிறாரு, த அஃபிஷியல் எக்ஸ்பிளைன்டு that the forms of those under ASD னா ஆப்சண்ட்டு, ஷிஃப்டடு, டெட்டு will also be digitized with the note about whether the voter is absent, shifted or dead. இப்படி ஏஎஸ்டின்னு போட்டு நாங்கள் அது இல்லை நான் கேட்குறது. இப்படி சொல்லி நாங்கள் வந்துட்டு டிஜிட்டைசேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இந்த ஆள் இருந்தார் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்றிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது இல்லை கேட்குறது. எப்படி ஃபார்மை நீங்கள் கொடுத்ததான்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் இல்லை, ஷிஃப்டட் யாருமே இல்லை அப்படின்னா ஃபார்ம் கொடுத்துருக்க முடியாது. ஆமா, தேவையில்லாத ஃபார்ம் தானே அது. அப்போ அந்த ஃபார்ம் நீங்கள் என்ன சொல்லணும், இந்த வாக்காளர்கள்லாம் வந்துட்டு ரிட்டர்ன்டு, ஃபார்ம் ரிட்டர்ன்டு ஆஸ் பர்சன் நாட் ஃபவுண்டு இல்லையா, ஆர் ஷிஃப்டடு அண்ட் ரிட்டர்ன்டு அப்படின்லாம் நீங்கள் போடணும். அப்படி எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லையே. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக கடைசி நாள் வந்துட்டு 66,44,881 பேர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிறது? இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எடுத்தவங்களோட டீட்டெயில் தான் அந்த 15.19% ஒட்டுமொத்த வாக்காளர்களில் எவ்வளோ பேர் சேர்க்கப்பட்டவங்க? யாருமே சேரலையா? அது ஏன் சொல்லல தேர்தல் ஆணையம்? அது தெரில. இதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணாங்க. பீகார் என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. இட் இஸ் அன் இன்சின்சியர் எக்ஸசைஸ். நேர்மையற்ற ஒரு வகையில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. சொல்லணும் இல்லை. இப்போ இதே காலகட்டத்தில் வந்துட்டு 18 வயசு நிரம்பியவர்களும் சேர்த்துருப்பாங்கன்னா இல்லையா? அது சொல்லணுமா இல்லையா? நீ இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது தாவேக்கா தொண்டர்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கறதில்ல, திமுக நிர்வாகிகள் தடுக்கிறாங்க, இளைஞர்களுக்கு வாக்கு வந்து சேர்றது இல்லைன்ற பிரச்சனையை கையில் எடுத்தார்ல விஜய். ஆமா அதெல்லாம் இருக்குல்ல. ஆமா இருக்குது. ஆனா அவங்க என்ன புரிஞ்சு எடுத்தாங்களோ புரியாத எடுத்தாங்களோ தெரியாது, அவர் எடுத்தாரு கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க கிட்ட ஃபார்ம் கொடுத்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ற இடத்துல தான் அவர் அது மாதிரி சொன்னாரு. இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, சேர்த்தவங்க யாரு? இப்போ சொல்றாங்க இந்த முகாம் நடக்குது, வாக்காளர் முகாம் நடக்குது, இன்னைக்கு நாளைக்கு நடக்கும், அடுத்த வாரம் அதே மாதிரி சனி ஞாயிறு நடக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு ஃபார்ம் 6 வாங்கிட்டு யாரெல்லாம் ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ள 18 வயசு நிரம்பி இருக்குங்களோ அவங்க வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்காளராக. நான் என்ன கேட்குறேன்னா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அவங்க பதிவு பண்ணலையா? யாருமே ஒருத்தர் கூட பண்ணலையா? இல்லை டிஜிட்டலில் இப்படி பண்ணியிருப்பாங்களா? அப்படிலாம் பண்ணல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி என்ரோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18,822 பேர் சொல்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி என்ரோல்டுன்னா இவங்க யார்? அப்புறம் ஒன்று போனால் பர்மனெண்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு தான் சொல்லி போட்டு 12,22,164 மெட்ராஸில் மட்டும், சென்னையில் மட்டும் சொல்கிறாங்க அவங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்போ இன்றைக்கி இந்த தேர்தல் ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு டிஜிட்டல் சர்வே இது இல்லையா? நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு பூத்துக்கும் ஒரு பிஎல்ஓ வச்சுக்கிட்டு, அது இல்லாத அரசியல்வாதிகளுடைய பிஎல்ஏவெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடியதில் வந்துட்டு இன்னமும் இந்த எக்ஸஸ்ல ஏன் இவ்வளோ பெரிய ஓட்டர்னு கேட்குறேன். ஃபார்ம் ரிட்டர்ன் அப்படின்றத நீங்கள் எப்போ வேணும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? அது இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆன ஃபார்ம் எவ்வளவு, ஆள் இல்லாத அப்படின்னு அதை சொல்லவே இல்லை இவங்க. 72 லட்சம் பேர் நீக்கப்படலாம், 80 லட்சம் பேர் நீக்கப்படலாம் அப்படின்னு தகவலை தான் சொன்னாங்களே ஒழிய இந்த மாதிரி தான் அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். இது எதுக்கு? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னோம்னா, இந்த 97,37,000 பேரும் வந்துட்டு நம்ம எல்லாரையும் வந்துட்டு நம்ம மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அரசியல் கட்சிகளும் சரி, இண்டிவிஜுவலும் சரி. குறிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், நேராக இப்போ சைட் இருக்குது voters.eci எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா .gov.in. அதில் போயிட்டு நம்ம அந்த வாக்காளர் அடையாள அட்டையை எண்ணை போட்டோம் அப்படின்னோம்னா உடனே அதை பற்றி அந்த இடத்துக்கு வரப்போகுது. எந்த பூத்து என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னோம்னா உடனடியாக அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃபார்முடைய டூப்ளிகேட் எடுத்துகிட்டு போய் காட்டி உடனே எல்லோரும் என்ரோல் பண்ணணும். இது ஒரு இடத்துல என்ரோல் பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த வேலை ரொம்ப முக்கியம். தங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, தங்களுடைய உறவினர்கள், தங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டாக்காரர்கள் எல்லாம் அவங்கள கேட்டு பண்ணணும். இன்னொன்று, அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பல்காக சேர்த்துருக்குறாங்களான்றதை பார்க்கணும். இதுதான் வந்துட்டு அங்கே நடந்துச்சு. எங்கே? பீகாரில் நடந்துச்சு. பல்கா ஒரு அட்ரஸ்லேயும் 20 பேருக்கு மேலே சேர்த்தவங்க மட்டும் 1,28,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அதில் ஒரு அட்ரஸில் வந்துட்டு 1069 பேர். இதெல்லாம் பற்றி நான் வீடியோ வெளியிட்டிருக்கிறேன்.
ஸோ அப்போ இவ்வளவு தூரம் நடந்த அந்த மோசடியெல்லாம் இங்கே நடந்திருக்கான்றதை பார்த்து கண்டுபிடிச்சு நம்ம செய்யணும். நம்ம ஒரு அறிவார்ந்த மாநிலம், விவரமான மாநிலம், எல்லாம் ரொம்ப நிதானமாகவே நம்ம செஞ்சோம், சின்சியராகவே செஞ்சுருக்கிறோம். அதனால அரசியல் கட்சிகள் பொதுவாக திமுக, அதிமுக இந்த 2 கட்சியும் இதில் வந்து நம்ம கம்யூனிஸ்டுகள் ஈடுபட்டு இதை நல்லபடியாக செய்யணும். இல்ல இப்ப புதிதாக சேர்க்கப்பட்ட ஆட்களோடு சேர்த்து தான் ஃபைனல் நம்பர் கொடுத்துருக்காங்களா, அல்லது இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அது அப்படி சொல்லலையே. அதில் நம்ம படிச்சிருக்கிற பேப்பரில் அந்த மாதிரி ஒரு செய்திகளை நேற்று அவங்க பேசுனாங்க, அதுலயே அர்ச்சனா சொல்லுங்க. பட்டாய்க்கு. அப்பவும் வந்துட்டு அவங்க சொல்லலையே, புதுசாக சேர்ந்துருக்கிறாங்களான்றதுலாம் சொல்லலையே. அப்ப கணக்கே இடிக்குது. அப்ப அங்கேயே வந்து புதுசா யாருமே சேரலையா அப்படின்ற ஆமா கேள்வியும் ஆமா அதுல ஆமா வந்து. ஆமா ஆமா அது எப்படி அது புதுசாக வாக்காளர் சேர்க்கையில் வருவாங்க இல்லையா, அது எப்படி தெரில, அதை பற்றி ஒன்றுமே தெரில. இப்போ இப்போ மே 17 இயக்கத்துல இருந்து திருமுன் காந்தி போன்ற நபர்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, தமிழகத்துல மக்கள் இதுல சேர்க்கப்படாம தேர்தல் நடக்குமானால் அந்த தேர்தலையே புறக்கணிக்கணும், தேர்தல் நடந்துடக்கூடாது, தேர்தல் நடக்க விட மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க தமிழர்கள் மத்தியில இப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொள்றதுக்கு ஏற்கனவே அமித்ஷாவும் சொல்லியிருந்தாரு. நாங்க பீகாரை முடிச்சிட்டோம், தமிழ்நாடு தானே அரசியல் ரீதியாக அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இது எல்லாம் வைத்து பார்க்கிற போது இவங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் நடத்துறாங்க. நீங்க ஏன் முன்னாடியே நடத்தல? எஸ்ஐஆர் நடத்தணும்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. அப்பயே அந்த போலி வாக்குகள் வச்சு தான் நீங்க ஜெயிச்சீங்களா? அப்ப அது போலி அரசியலா? அப்படின்ற தேர்தலான கேள்விகள் எழுப்பப்படுது. நீங்க எப்படி அத பார்க்கிறீங்க? இல்லை, அதாவது முதல்ல அடிப்படையில் என்ன அப்படின்னம்னா, இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இது சொல்லியிருக்காங்க. மொத்த ஓட்டுகள் வாக்குகள் வந்துட்டு 6,41,00,000. இதில் வந்துட்டு இப்போ மிஸ் ஆனது, இவங்க ஷிஃப்ட் ஆனது, இவங்க இறந்து போனவங்க, இவங்க வந்துட்டு டபுள் என்ட்ரி அப்படி சொல்லிட்டு ஒரு 97,37,000 இவங்க சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை மாசா நீங்கள் டீல் பண்ணவே முடியாது. இண்டிவிஜுவலாக தான் டீல் பண்ண முடியும். அதனால் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, நாளையிலேருந்துட்டு அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பெயர் இருக்கா, நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்க பெயர் இருக்கா, நம்மளுடைய உறவினருடைய பெயர் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் முக்கியமாக அவங்க என்ன பண்ணாங்க, பீகாரில் என்ன பண்ணாங்க அப்படின்னோம்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், முஸ்லீம்கள், பழங்குடியினர், அப்புறம் பெண்களையே குறி வச்சு தான் வந்துட்டு நிறைய பேருனுடைய ஃபார்மை அவங்க வந்துட்டு என்ரோல் பண்ணாதே விட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஃபார்மை வந்துட்டு இவங்க கொடுத்து வாங்கி கொடுத்த ஃபார்மை வேற ஒரு இடத்துல தான் வந்துட்டு இவங்க இதை டிஜிட்டலைசேஷன் பண்ணாங்க. அதாவது ஏற்றுனாங்க, கம்ப்யூட்டரில் ஏற்றுனாங்க. அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்குதா? ஓகே. அதனால தான் நான் வந்துட்டு வாக்காளர் பட்டியலை நான் வந்துட்டு பார்க்க சொல்கிறேன். வாக்காளர் பட்டியலை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, அதில் உங்களோட பேர் இல்லை அப்படின்னோம்னா, ஏன் இல்லைன்றதை இப்போவே கிளைம் பண்ணிடலாம். நாளைக்கு கூட போகலாம், போய்ட்டு நீங்கள் வந்துட்டு அதில் பார்க்கலாம். அதாவது ஓட்டர் தான் நினைக்கிறேன், voter.eci.gov.in அதில் போயிட்டு பார்க்கலாம். இதில் வந்துட்டு இப்போ குடிசைவாசி மக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களுடைய வாக்குகள்லாம் ஃபார்மை கூட சரியாக ஃபில்அப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்டவங்க எப்படி ஃபார்மை கொடுத்தாங்க அப்படின்றது தெரில. அதை எப்படி பிஎல்ஓ இங்கே ஃபில்அப் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க, பிஎல்ஓ அதை பார்த்தோம் நம்ம. பட் மற்ற இடங்கள்லாம் எப்படி நடந்துச்சு நம்மளுக்கு தெரியல. புரியுதுங்களா? அது ஒன்று பார்க்கணும். 2வது விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமாக இந்த முஸ்லீம்கள் மற்றவங்களாம் வந்துட்டு இந்த ஜமாத்து போன்ற இடங்களில் வந்துட்டு வச்சுக்கிட்டு அந்தந்த தெருக்களுக்கும் வந்துட்டு பூத் இருக்கு இல்லையா, அந்த பூத் நம்பரை போட்டு அதில் இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க யாரெல்லாம் இல்லை அப்படின்றதெல்லாம் பண்ணணும். அவங்க எல்லா மக்களையும் கூட்டி எல்லாத்தையும் பார்த்தா தான் அவங்க வந்துட்டு ஒரு டார்கெட்டடாக வந்துட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி பிஜேபி போன்ற ஆட்கள்லாம் டார்கெட்டடாக கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு, எஸ்சிஸு, எஸ்டிஸு அவங்க, ஏன்னா அவங்க ஓட்டே போட மாட்டாங்க இவங்களுக்கு. அந்த அந்த செக்மெண்ட்டை தான் இவங்க ரொம்ப குறி வைப்பாங்க. அதனால் அதை வந்துட்டு போய் பார்க்கணும். இப்போ நம்ம போன ஏரியாவில் எல்லாம் நல்லா இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நம்ம சொல்லிடலாம். அங்கே தான் வந்துட்டு எல்லா விதமான வெடியும் இவங்க வைப்பாங்க. ஸோ ஏன்னா அதை கண்டுபிடிக்கணும். அதில் முக்கியமாக அரசியல் கட்சிகள் கண்டுபிடிக்கணும், திமுகவும் அதிமுகவும். அதிமுக வந்துட்டு எல்லாம் நல்லா தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு தெரியல இதெல்லாம். இன்னைக்கு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, அப்போ இத்தனை பேர் இறந்தவர்கள் தான் போலி வாக்குகள் போட்டுட்டு இருக்காங்க, இப்போ இறந்தவர்கள் இறந்தவர்களாவே ஆயிட்டாங்க, அபிஷியலா வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க அப்படின்னு இன்னைக்கு ஜெயக்குமார் சொல்றாரு. அப்போ இறந்தவர்களாகவே ஆயிட்டாங்க. அப்புறம் இது மாதிரி ஷிஃப்ட் ஆனவங்க நிரந்தரமாக ஷிஃப்ட் ஆனவங்களாவே ஆயிட்டாங்களாம்மா? லூசுத்தனமாக பேசிட்டு இருக்கிறாங்க இந்த எடப்பாடி பழனிசாமியும் இவரும். இல்லை என்னது இதெல்லாம்? இது யாருன்னு உனக்கு தெரியுமா? ஷிஃப்ட் ஆனவங்க யாரு, செத்தது யாரு? இதெல்லாம் இண்டிவிஜுவல் தெரியுமா? நமக்கு ஏதாவது தெரியுமா? நமக்கு தெரியாதே எப்படி பேசுகிறோம் நம்ம? இப்போது சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெட்டு 1,50,555 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானே? இதை வந்துட்டு நம்ம பார்க்க வேணாவா? சரி பார்க்க வேணாவா? கொளத்தூர் தொகுதியிலே 1 லட்சம் போலி வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க, நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ
முதல்வரே வந்து போலி வாக்குகளை வைத்தா வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு எடப்பாடி இன்னைக்கு அப்போ அண்ணா நகரில் பார்த்துட்டா அண்ணா நகரில் வந்துட்டு 1,00,000 அண்ணா நகரில் 1,18,000 பேர் போலி வாக்காளர்கள் வச்சா ஜெயிச்சாங்களாமா. அப்புறம் விருகம்பாக்கத்தில் வந்துட்டு 1,10,000 போலி வாக்காளர்கள் வச்சு ஜெயிச்சாங்களாமா. அப்புறம் அதே மாதிரி தான் சொன்னாங்க இந்த இதுக்கு இல்லையா எக்மூர் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் 89,224 இல்லையா. அங்கே நான் இருக்கிற சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா 87,268 இங்கேயும் போலி வாக்காளர் வச்சு தான் ஜெயிச்சாங்களாமா. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ராயபுரம் இந்த ஊரோட தொகுதி ஜெயக்குமாரோட தொகுதி அங்கே வந்துட்டு 51,711 போலி வாக்காளர் தான் ஜெயிச்சாங்களாமா. 49,000 ஓட்டு அங்கே கோவை சவுத்து அதில் நீக்கி இருக்கிறாங்க. யாரும் ஆனதி அதுவும் ஃபோர்ஜரி ஓட்டு தான் ஜெயிச்சுதாமா. லூசுத்தனமா இல்லை அதெல்லாம். நம்ம எவ்வளோ நிதானமாக பேசுகிறோம். இதில் என்ன நடந்திருக்கலாம் இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கணும்னு சொல்கிறோம். நம்ம கலெக்டிவாக பார்த்துட்டு இது தான் ஜெயிச்சாங்க உடனே ஒரு ஹைப்பை கிளப்பி விட்டு போறியா? உனக்கு ஏதாவது புத்தி இருக்குதா? உனக்கு இப்போ மட்டும் நீ ஜெயிக்க போறியா? எந்த பாஜகவோட இருந்து நான் கிரீடத்தோட சுற்றிக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு கிரீடம் இல்லாத நடுத்தரில் அரைஞ்சிட்டு இருக்கிறேனே. இதேனால தான் உங்களுக்கு நாளைக்கும் 26 தேர்தலுக்கு அப்புறம் இதே தான் உங்களுடைய நிலைமை. இவங்க எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இப்போ ஃபார்மை ஃபில்அப் பண்ண ஃபார்ம் எல்லாமே நம்மளுக்கு ஃபில்அப் பண்ணி எல்லாரும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். எல்லாரும் தானே கொடுத்துறான்னு சொல்லுவீங்க. ஜெயக்குமார் கிட்ட எல்லாரும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துறாங்க. அப்போ கொடுத்த ஃபார்ம்லேயே வந்துட்டு இவ்வளோ பேர் நீக்கப்பட்டிருக்காங்களா? ஷிஃப்டட்ன்றதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஏன்னா பிஎல்ஓ வரல, எல்லா இடத்துலையும் பிஎல்ஏ தான் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு பிஎல்ஏ 2 தான் கொடுத்துட்டு போகிறாங்க. அதாவது அரசியல் கட்சியில் சார்ந்தவர் தான் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கொடுத்தோம். இல்லை அவங்க வந்து வாங்கிட்டாங்க. ஏதோ ஒன்று இருக்கட்டும். எல்லாமே எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாத ஏன் பேசுறீங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சியை நான் பார்த்ததே இல்லைங்க. முட்டாள்தனமாகவே பேசிக்கிட்டு உளறிக்கிட்டு இப்போ விஜய் பேசலாம். விஜய்க்கு வந்துட்டு அதுக்கான அவர் வந்துட்டு ஜேம்ஸ் பாண்ட் 007 மாதிரி அவர் எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் புழுவலாம். ஏன்னா ஒன்றும் தெரியாது. புரியுதுங்களா? அங்கே போய்ட்டு ரேஷன் கார்டு இல்லாத மாநிலம்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேண்டாம் விட்டுருங்க, போதும். நிறைய பேச வேண்டியது இருக்கும். தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க நின்றுட்டாங்களாம். அதனால் பள்ளிக்கூடம்லாம் மூடுறாங்களாம். எதையாவது செக் பண்ணிட்டு பேசுறியா? இது எஸ்ஐஆர் அப்படின்றது தாவேக்காவுக்கு தானே மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இயல்புல சொல்றேன். இப்போ வந்து ஏன்னா அது இளைஞர்களை குறிவைத்து நடக்கக்கூடிய ஒரு கட்சி. இளைஞர்கள் தான் இளைஞர் பட்டாளம் திரண்டு வராங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. இப்போ இந்த எஸ்ஐஆர்னால அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்களா, அந்த இளைஞர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்களா, புது வரவுகள் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க தானே இன்னைக்கு முன் வச்சிருக்கணும். எங்க தெரிஞ்சாதானே செய்வாங்கன்ற நான் எஸ்ஐஆர்ல இருந்து ஆரம்பத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஆனஸ்டா ஒரு பதில் சொன்னாரு. பீகார்ல இந்த மாதிரி நடந்தது, அதை பத்தி என்ன சொல்றீங்கன்னா, பீகாரை பத்திலாம் கேட்காதீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, தமிழ்நாட்டை பத்தி கேளுங்கன்றாரு அவரு. சரி போங்க, தொலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லணும். விஜய் வாயே திறக்கல. அது ரொம்ப இன்னும் சுத்தம், பரவாயில்ல. அந்த கட்சிக்காரன் வாக்காளரும் சேர்ந்தான்னா என்ன போச்சு. இவருக்கு என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னோம்னா, சென்னையில் மட்டும் 14,25,018 பேர் வாக்காளர் பட்டியல் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தா இதை பற்றி பரிசீலிக்க வேணாவா? ஆழ்ந்து பார்க்க வேண்டாவா? எதை பற்றியுமே உணராமல் வெறும் கருத்து சொல்றக்கூடிய இடமா அது? புரியுதுங்களா? ஒரு கட்சியா இவங்க வந்துட்டு இல்லை அப்படின்றத சொல்லுவார். என்ன ஜெயலலிதா தானே பதறி அடிச்சுட்டு பேசியிருக்கோம், இது என்னது இது கதை அப்படின்ட்டு. இவங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்? அமித்ஷா ஜெயிச்சு கொடுப்பாரு, நான் போயிட்டு முதல்வராக உட்காந்துக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்புல இருக்காங்க. வேற எதுவும் இல்லை. இப்போ திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒருவேளை தகுதி உடையவர்கள் நீக்கப்பட்டிருந்தால் நாங்க உச்சநீதிமன்றம் போக ரெடியா இருக்கிறோம். ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ டிராஃப்ட் தான் விட்டுருக்காங்க. டிராஃப்ட்டை வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மறுபடியும் பரிசீலனை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் டைம் இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஜனவரியில வரும். ஆனா பிப்ரவரி மட்டும் தானே, பிப்ரவரி மார்ச் மட்டும் டைம் இருக்கும். அதுக்குள்ள ஏப்ரல் வந்துச்சுன்னா எலெக்ஷன் வந்துடும்ல. இல்லை அதனால ஒன்றும் இல்லை. இந்த இது சரி பார்க்கறது ரொம்ப ஈஸிங்க. நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கம்ப்யூட்டரில் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்துட்டு சரி பார்க்கலாம். பூத்தில் போனால் லிஸ்ட் இருக்குது. நேரடியாக ஃபிசிக்கலாகவே பார்த்துடலாம், காயத்திலே பார்த்துடலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன அப்படின்னோம்னா, இப்போ நம்மளுக்கு பார்த்துட்டு தெரியாது. நம்ம ஊரில் நம்மளோட இப்போ இந்த தெருவில் வந்துட்டு எவ்வளோ பேருக்கு நீக்கி இருக்கிறாங்க என்னன்றது தெரியாது. ஆமாம், அதை கட்சிக்காரர் தான் செய்ய முடியும். அவன் தான் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வச்சுக்கிட்டு இந்த லிஸ்ட்டுக்கும் பாரு, இந்த லிஸ்ட்டுக்கு பாரு இந்த வீட்டில் இது பாரு 110 எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாரு, அதில் சார் 18 பேர், இதில் 5 பேர், யாரும் அந்த 3 பேர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரை மட்டும் குறிச்சு வச்சுக்கிட்டு இப்போ போயிட்டு கேள்வி கேட்பான், ஏமா அந்த 3 பேர் உங்கள் வீட்டில் இல்லையா இப்போ அப்படின்னு கேள்வி கேட்கப்பான். கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இருந்திருக்கு
இல்லை ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ ஃபார்முடைய காப்பியோட வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ரோல் பண்ணணும். அப்போ முக்கியமாக அது அரசியல் கட்சிக்கு தான் பெரிய வேலை. இது உச்சநீதிமன்றமே சொல்லிச்சு, இது தேர்தல் ஆணையத்தார முடியாது, நீங்கள் அரசியல் கட்சிங்க உதவுங்க, லீகல் அசிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதனால அவங்க தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆமாம். அப்ப இதுல நமக்கு பெரிய ஒரு பிரச்சனை இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிலாம் சொல்லவே முடியாதுன்ற. போய் பார்த்தா தானே தெரியும் என்ன பிரச்சனைன்ட்டு. பார்க்காதே எப்படி சொல்லுவீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ எங்க ஏரியால இவ்வளோ பேர் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்தந்த இண்டிவிஜுவல் வீட்டிலேருந்து இதெல்லாம் புகார் வரணும், இல்லாட்டி ஃபார்ம் எடுத்து வந்து காட்டிட்டு சேருங்கன்னு சொல்லி கேட்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக தனி மனிதர்கள் வேலை தான். இப்போ நம்ம வந்துட்டு முதல்ல அவங்க சொல்லக்கூடிய voter.eci எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா .gov.in அதில் போய் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்ன போட்டிக்கு ஆடினோம்னா அது எந்த பூத்துன்னு வரப்போகுது, பார்ட்டுன்னு வரும். அந்த பார்ட்டில் இருக்கிறவங்களுடைய உங்களுடைய தெருவில் போயிட்டு உங்களுடைய வீட்டு நம்பரை பார்த்து அதில் உங்கள் வீட்டில் பதிவு செஞ்சவங்க எல்லாரும் இருக்காங்கன்னா ஓகே. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் என்ன 8 பேர் இருந்தீங்களா, இப்போ 6 பேர் தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுங்கள். இதான் பீகாரில் நடந்துச்சு. ஒருத்தரையும் உன் பேர் இல்லைப்பா அப்படின்லாம் அவங்க சொல்லி கிளப்பி விட்டு அப்படி தான் நடந்துச்சோ அந்த மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை யார் யார் சேர்த்துருக்குறாங்க இல்லை அப்படின்றத சொல்லுங்க. பொதுவாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரேன், இந்த காத்தாலேயே ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் புறப்பட்டு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 8 மணிக்கு வந்தாங்க இல்லையா, அவங்கள பலரும் ஃபார்மை கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காது ஃபுல்லாக. அதே காரணம் காட்டி இவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அவங்களுடைய டூப்ளிகேட் ஃபார்மை எடுத்துகிட்டு போய் வச்சு இது உங்களுடைய பேர் இல்லை, இதில் உங்களுக்கு என்ன டவுட்டு, ஏன் அது வரல அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி கொடுத்து நீங்கள் உதவணும். குறிப்பாக நீங்கள் கட்சிக்காரங்களாக இருந்தாலோ இல்லை கம்ப்யூட்டர் எஜுகேட்டடாக இருந்தாலும் தயவு செஞ்சு இதை வந்துட்டு செஞ்சு அந்த ஏழை எளிய மக்களுடைய வாக்குகள் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அவங்கெல்லாம் சரியாக ஓட்டு போட்டால் தான் முடிவு சரியாக ரிசல்ட் வரும். அது பார்த்துக்கிறணும். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.